Hi friends, இது உங்கள் லேண்ட் வித் ஜிஎம்கே. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரோஸ் 5 டெக் ப்ளூமர்ஸில் உள்ள டூ யூ நோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதோட கண்டினியூவேஷன் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்பக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை தான் நான் வந்து இந்த வீடியோஸில் வந்துட்டு தொகுத்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் 5, 6, 7 3 ப்ரோஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், டூ யூ நோ முடிஞ்சு அடுத்து இந்தியாவில் கண்டுபிடிச்ச அந்த இனோவேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஷார்ட்டாக பார்க்கலாம். லேச்சல் சூஸ் அப்படிங்கிறது கிறிஸ்பியன் லாரன்ஸ் அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ், அடுத்து வந்துட்டு ப்ளூடூத் இருக்கக்கூடிய ஷூ. இது வந்து என்னென்னா டிசேபிள் பீப்புளுக்கு அந்த ஸ்ட்ரீட் வந்துட்டு கரெக்டாக எப்படி போகிறது அப்படிங்கிறத என்னென்னா இந்த போகிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு மேப் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்க மூலமாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அவங்களால போக முடியும். ஓகேவா? இந்த ஆப் வந்துட்டு அவங்க போகக்கூடிய ரூட்டு, அவங்க வந்து எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க, அது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நோட் பண்ணும். ஸோ லேச்சல் சூஸ் அப்படிங்கிறது யார் கொடுத்தாங்கன்னா கிறிஸ்பியன் லாரன்ஸ். இதில் வந்துட்டு ஜிபிஎஸ், ப்ளூடூத் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு ப்ளீ வாட்ச். இது வந்து இண்டஸ்ட்ரியல் டிசைனர் நுபுரா கிர்லோஸ்கர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜானவி ஜோஷி ஆஃப் மும்பையை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க 2 பேர் வந்துட்டு இந்த ப்ளீ வாட்ச் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இது வந்து ஹியரிங் இம்பேர்டுக்காக, அதாவது காது கேட்காதவங்களுக்காக உருவாக்கப்பட்ட வாட்ச். இது வந்து என்ன பண்ணால் சவுண்ட் வேவ்ஸாக வைப்ரேஷனாவோ கலர் கோடாவோ மாற்றி அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது அனில் பிரபாகர் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டது. இவர் வந்து ஐஐடியில் வந்துட்டு ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனபிலிட்டி டெக்னாலஜியோட கோஃபவுண்டராகவும் இருக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு என்னென்னா அவங்களுடைய மூமெண்ட்டை வந்துட்டு இது பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு இது பண்ணுது. கெஸ்டர் ஆஃப் ஸ்பீச் இம்பேர்ட், அதாவது பேச வராதவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக வந்துட்டு கிரியேட் பண்ணுது ஐஜிஇஎஸ்டி. இது வந்து அனில் பிரபாகருங்கிறவரால் இது பண்ணிக்கலாம். பேரை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, அந்த டிவைஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்கா. ஸோ இவரை வந்து இங்கே எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய டேலண்ட், நம்ம ஃபிசிக்கல் இம்பேர்மெண்ட்டாக இருந்தாலும் நம்மளுடைய டேலண்ட்டை எப்படி டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வெளிக்கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர் தான். ஓகேவா? ஸோ அடுத்து கிளாசரியெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க எப்படியும் சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ்க்கு. அடுத்ததாக அப்ரிவியேஷன்னா என்ன, அக்ரானிம்ஸ்னா என்ன, கான்ட்ராக்ஷன்னா என்ன, ஸோ 3க்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். அப்ரிவியேஷன், அக்ரானிம்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஒரு சுருக்கி நம்ம வந்துட்டு சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். இதில் அப்ரிவியேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த இப்போ டிஆர் அப்படிங்கிறது, அடுத்து பிஆர்ஓஎஃப் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்ரிவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம டிஆர் அப்படின்னு தான் சொல்லுவோம், பிஆர்ஓஎஃப்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரி இது அப்ரிவியேஷன். இது அக்ரானிம்னா என்னென்னா ரேடார், ஸ்கூப்பா அப்படிங்கிறது நம்ம அந்த வார்த்தைகளாக நம்ம வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நம்ம அக்ரானிம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லெட்டர்ஸோட இனிஷியல் லெட்டர்ஸ்லாம் நம்ம சேர்க்கும் போது நம்மளால் ஒரு புது வார்த்தை புது வேர்டாக நம்ம எழுத முடியுது, உச்சரிக்க முடியுது அப்படின்னா அதை நம்ம அக்ரானிம் சொல்லுவோம். இல்லை நம்மளால் ஒவ்வொரு எழுத்தாக தான் வாசிக்க முடியுது அப்படின்னா அதை நம்ம அப்ரிவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு இன்ஃபார்மல் ரைட்டிங் அப்படின்னே சொல்லலாம். அது ஷார்ட் ஃபார்மாக நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஐ ஆம், வீவர், இந்த மாதிரி மேலே வந்து அந்த கமா போட்டு நம்ம சொல்கிறது நம்ம வந்து கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ 3க்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்துட்டு ஐ ஆம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஆர்இ மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா யூஆர் வரலாம், விஆர் வரலாம், தேஆர் வரலாம். எஸ் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா ஹீ, சீஸ், இட்ஸ்ன்னு வரலாம். விஇ மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா யூ ஹாவ், வி ஹாவ், தே ஹாவ், இந்த மாதிரி வரலாம். டபுள்எல் கொடுத்துருக்காங்கன்னா ஐ வில், யூ வில், ஹீ வில், ஷீ வில், இந்த மாதிரி எது வேணாலும் வரலாம். டி கொடுத்துருக்காங்கன்னா ஐ வுட், யூ வுட், ஹீ வுட், இதோட ஷார்ட் ஃபார்ம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கான்ட்ராக்ஷன்ஸ் வித் ஆக்சிலரி வேர்பு. ஸோ ஆக்சிலரி வேர்பு வச்சுருக்காங்க. நாட்டுக்கு இந்த மாதிரி சுருக்கி எழுதலாம். என் போட்டு மேலே அந்த இது போட்டு டி போட்டிருந்தாங்கன்னா அது நாட்டோட கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கான்ட்ராக்ஷன் ஃபார்ம்.
இதில் உங்களுக்கு குழப்பக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷால் நாட் அப்படிங்கிறது தான். ஓகேவா, ஷால் நாட் அப்படிங்கிறது கண்டிப்பாக குழப்பம். அதுக்கு வந்துட்டு ஷாண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு கான்ட்ராக்ஷன் ஃபார்ம். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அக்ரானிம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதை வந்து செப்பரேட் வேர்டாக நம்மளால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். எல்லா அக்ரானிம்ஸ் இது வந்து அசஸ் அண்ட் ரீசன் கூற்றுக்காரன் நம்மளை வந்துட்டு கேட்கலாம். பார்த்துக்கோங்க, எல்லா அக்ரானிம்ஸுமே அப்ரிவியேஷன் தான். ஆனால் எல்லா அப்ரிவியேஷனும் அக்ரானிமாக இருக்க முடியாது. ஓகேவா, ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா அக்ரானிம்ஸும் அப்ரிவியேஷனாக ஆகலாம், ஆனால் எல்லா அப்ரிவியேஷனும் அக்ரானிமாக மாற முடியாது. ஓகேவா, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு அப்ரிவியேஷன். ஸோ டக்குன்னு பார்த்துடலாம். எம்ஆர் அப்படிங்கிறது மிஸ்டரை வந்துட்டு குறிக்கக்கூடியது, மென்னுக்கானது. இதோட ப்ளூரல் வந்து நம்ம மிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எம்ஆர்எஸ் அப்படிங்கிறது மிஸ்ட்ரெஸ். ஓகேவா, இது வந்து விமனை குறிக்கக்கூடியது. ப்ரொஃப்னா ப்ரொஃபஸர், இதோட ப்ளூரல் வந்து எஸ் சேர்த்தோம் அப்படின்னா வந்துடும். எஸ்டிங்கிறது செயின்ட் அப்படிங்கிறத குறிக்குது, இதோட ப்ளூரல் வந்து எஸ்டிஎஸ் சேர்க்கணும். ஆர்இவி அப்படின்னா ரெவரண்ட் அப்படின்னு அர்த்தம், இதோட ப்ளூரலில் எஸ் சேர்க்கணும். ஹான்ஸ் அப்படின்னா ஹானரபிள், இதோட ப்ளூரல் வந்து எஸ் சேர்க்கணும். ஜேஆர்னா ஜூனியர், PRES அப்படின்னா பிரசிடென்ட். ஓகேவா, VCR அப்படின்னா வீடியோ கேசட் ரெக்கார்டர், CD காம்பேக்ட் டிஸ்க், DVD அப்படின்னா டிஜிட்டல் வீடியோ. அடுத்து வெர்சடைல் டிஸ்க். ஓகேவா, டிஜிட்டல் வீடியோ டிஸ்க்னு சொல்லலாம், டிஜிட்டல் வெர்சடைல் டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். GPS அப்படின்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், VR அப்படின்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி, AG அப்படின்னா ஆக்மெண்டட் ரியாலிட்டி, TV அப்படின்னா டெலிவிஷன். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளேபேக் ஸ்பீடை வந்துட்டு குறைச்சிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு 2 days தான் இருக்குது, ஸோ அதுக்குள்ளே முடிக்கணுங்கிறனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கேன். ஓகேவா, அடுத்ததாக வேர்ட்ஸ் யூஸ்டு வித் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸை வச்சு யூஸ் பண்ணக்கூடியது. AM அப்படின்னா ஆன்டி மெரிடியம், PM அப்படின்னா போஸ்ட் மெரிடியம், AD அப்படின்னா அன்னோ டாமினி, BCE அப்படின்னா பிஃபோர் காமன் ஈரா, CE அப்படின்னா காமன் ஈரா. ஓகேவா, இது வந்துட்டு கிறிஸ்டியன் ஈரா அந்த மாதிரியும் வந்துட்டு சொல்லுவாங்க. நம்மளுக்கு புக்கில் வந்துட்டு காமன் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து காமன் லெத்தின் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸெட்ரா, ETCன்னு எழுதுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு தான் ETCETERA அப்படிங்கிறது ஸ்பெல்லிங், நல்லா பார்த்துக்கோங்க. எட்ஸெட்ரா அப்படிங்கிறது. அடுத்து டெட்டிஸ் அப்படிங்கிறது, இட் எஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா, IDEST அப்படிங்கிறது தான் அதோட எக்ஸ்பான்ஷன். EG அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸாம்பிளிக்ரேட்டியா அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது. அடுத்து எட்டால் அப்படின்னா ALII அப்படின்னு போடணும். VSங்கிறது வெர்சஸ். இதை பார்த்துக்கோங்க, நிறைய பேத்துக்கு தெரியாது, நல்லா வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்து டேர்ம்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் யூனிட்ஸ். FT அப்படின்னா ஃபீட், FT ஸ்கொயர் போட்டோன்னா ஸ்கொயர் ஃபீட், கேஜினா கிலோகிராம், KMனா கிலோமீட்டர், MMனா மில்லிமீட்டர், MLனா மில்லிலிட்டர். இந்த மாதிரி முட்டை போட்டு F போட்டாங்கன்னா டிகிரிஸ் ஃபாரன்ஹீட், முட்டை போட்டு C போட்டாங்கன்னா டிகிரி செல்சியஸ். ஓகேவா, அடுத்து நேம்ஸ் ஆஃப் ஃபெமிலியர் இன்ஸ்டிடியூஷன். CBI சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், IB இன்டெலிஜென்ஸ் பியூரி, IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், UN யுனைடெட் நேஷன்ஸ், EC எலெக்ஷன் கமிஷன், EU யூரோப்பியன் யூனியன், IIT அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து கண்ட்ரீஸ்க்கு USAனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, UKனா யுனைடெட் கிங்டம், UAE அப்படின்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸா. அடுத்து லாங்கான காமனான ஃப்ரேஸ் என்னென்னா IQ இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட். அடுத்து MPH அப்படின்னா மைல்ஸ் பெர் ஆர், MPG அப்படின்னா மைல்ஸ் பெர் கேலன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, மைல்ஸ் பெர் ஆர், மைல்ஸ் பெர் கேலன். அடுத்ததாக பார்த்தோம்னா சிம்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல். ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், CCTV. ஸோ இதெல்லாம் காமனாக பார்த்துருப்பீங்க. இந்த சிம்முங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது, பார்த்துக்கோங்க. HDMI நிறைய பேத்துக்கு தெரியாது, ஹை டெஃபினிஷன் மல்டிமீடியா சர்வீஸ் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக லேசர் ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். MRIனா மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். க்ரை அப்படின்னா சைல்டு ரைட்ஸ் அண்ட் யூ. ஓகேவா, அதெல்லாம் குழப்பக்கூடிய இதுதானா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணதுக்கே ரொம்ப நேரம் யோசிப்போம். சைல்டு ரைட்ஸ் அண்ட் யூ. ஓகேவா, அடுத்த ரோம் இதெல்லாம் தெரியும். ரேண்டம் அக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி. CPU ALU நல்லா பார்த்துக்கோங்க, சில பேத்துக்கு மறக்க வாய்ப்பு இருக்குது. அர்த்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஓகேவா, ALU அப்படின்னா. ஓகே, ஸோ அடுத்ததாக அப்ரிவியேஷன் அக்ரானிம் வச்சு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. 6 AM. ஓகேவா, ஸோ மார்னிங்னா AM வரும், ஆஃப்டர்நூனுக்கு மேலே நைட்டுனா PM வரும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட் 12 மணிக்கு மேலேனா AM. ஸோ நைட்டு 12 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் உள்ள டைம் வந்து நம்ம AM அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமா 12 மணிக்கு அப்புறமா, நைட்டு 12 மணிக்கு அப்புறமா நம்ம வந்து PM அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடியே நம்ம என்னென்னு பார்த்துட்டோம்.
அடுத்து பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ நிறையா ஆடியன்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு ஒரு பர்பஸ்ஃபுல்லாக ஒரு குரூப் ஆஃப் லிசனர்ஸை நம்ம என்டர்டெயின் பண்ணுற மாதிரியோ, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜை தெரிவிக்கிற மாதிரியோ, இல்லை அவங்கள நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியோ நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு பப்ளிக் ஸ்பீக்கிங். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை நம்ம வந்துட்டு அங்கே கொடுப்போம் அந்த நம்ம ஸ்பீச்சில். ஸோ அவ்வளோதான். பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது கம்யூனிகேட்டிங் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் எ லார்ஜ் ஆடியன்ஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இமெயில் அப்படிங்கிறது நம்ம எலக்ட்ரானிக் மெயில், இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இமெயில். இது வந்து என்னென்னா நமக்கு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே. 2 யூசர்ஸ்க்கு நடுவில் இந்த இது வந்து நம்ம இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேவா? அடுத்து வந்துட்டு இமெயில் அப்படிங்கிறதுல நம்ம டெக்ஸ்ட் இருக்கலாம், ஃபைல் இருக்கலாம், இமேஜ் இருக்கலாம், எந்த ஒரு அட்டாச்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். இதில் உள்ள டியூனோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இமெயில் அப்படிங்கிறது யாரால் அனுப்பப்பட்டது அப்படின்னா ரே டாம்லின்சன் அப்படிங்கிறவரால் தான் அனுப்பப்பட்டது 1971. டாம்லின்சன் வந்து என்ன மெயில் அனுப்புகிறாரு, யாருக்கு அனுப்புகிறாருன்னா அவருக்கு அவரே தான் மெயில் வந்துட்டு அனுப்பிக்கிட்டாரு ஃபஸ்ட்டு மெயிலு. அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா QWERTYUIOP அப்படிங்கிற சம்திங். ஓகேவா? ஏதோ சும்மா லெட்டர்ஸை வந்துட்டு போட்டு அவர் வந்து அனுப்பியிருக்கிறாரு. அவருக்கு அவரே அனுப்பினாலும் அது வந்துட்டு என்னென்னா ஏர்பானெட் யூஸ் பண்ணி தான் அந்த இது மூலமாக தான் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இமெயில் சென்ட் பண்ணது ரே டாம்லின்சன் 1971. அவருக்கு அவரே அனுப்பிக்கிட்டாரு. ரேண்டமாக ஒரு லெட்டரை அனுப்பியிருக்கிறாரு. அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மெசேஜ் ரைட்டிங். இந்த மெசேஜ் அப்படிங்கிறது என்னென்னா இன்ஃபார்மல் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகேவா? மெசேஜ் ரைட்டிங்கிறது ஒரு இன்ஃபார்மல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுவே வந்துட்டு போதுமானது இதில். அடுத்து பிளாக்னா என்ன? பிளாக்குங்கிறது என்னென்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் வெப்சைட். ஓகேவா? இது வந்துட்டு வெப்சைட். இதில் வந்துட்டு என்னென்னா நம்ம ஏதோ ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு இது பண்ணுறோம், அதை தான் நம்ம வந்துட்டு பிளாக் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒரு கண்டென்ட் வந்துட்டு அந்த பிளாகில் வந்துட்டு அந்த வெப்சைட்டில் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம பிளாக் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து மேக்ஸிமம் செலிபிரிட்டி பிளாக் சைட் இருக்கலாம், நியூஸ் பிளாக் இருக்கலாம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கலாம். பிளாகர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு தெரிவிப்பாங்க. ரீடர்ஸ் வந்து அதை பார்த்துக்கலாம். இந்த இதில் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு இருக்கும். மோஸ்ட் பிளாக்ஸில் வந்துட்டு மேக்ஸிமம் பிளாக்ஸ் அப்படின்னாலே கமெண்ட் செக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் வெப்சைட். அதில் வந்துட்டு பிளாக் போஸ்ட் பண்ணுவாங்க, அதில் கமெண்ட் செக்ஷன் இருக்கும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரொனவுன் இதெல்லாம் வந்துட்டு கிராமரில் பார்த்துக்கோங்க. வேறு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து நம்ம ப்ரோ 6க்கு போயிடலாம். ப்ரோ 6 வந்துட்டு ஆல்ஃபன்ஸ் டாட்டட் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டிருக்கு. இவர் வந்து 1840 பிறக்கிறாரு, 1897 இறந்து போகிறாரு. இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி எழுதக்கூடிய ஒரு ரைட்டர். ஓகேவா? ஸோ ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறது யாரோடதுன்னா ஆல்ஃபன்ஸ் டாட்டட் அவரோட இதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறது எந்த கதையை சொல்லுது அப்படின்னா ஃப்ரான்கோ ப்ரூஷியன் வார் வந்து 1871 ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு. ஓகேவா? நடந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு என்ன, ஃப்ரான்ஸ் வந்து ப்ரூஷியாவால் டெஃபீட் பண்ணப்படுது. ஸோ இந்த இதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த லாஸ்ட் லெசன் அப்படிங்கக்கூடிய ப்ரோஸா. இந்த ப்ரூஷியா அப்படிங்கிறது அந்த இதில் வின் பண்ணதுக்கப்புறமா, அந்த வாரில் ஜெயிச்சதுக்கப்புறமா ஜெர்மனி, போலாண்ட், அடுத்து ஆஸ்திரியாவில் சில பகுதிகளெலாம் இணைந்த ஒரு நேஷனாக வந்துட்டு உருவாகுது. இந்த ஸ்டோரியில் வந்துட்டு ஆல்சேஸ், அதாவது ஃப்ரெஞ்சு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் இல்லையா, ஆல்சாஸ், அதுக்கப்புறம் லொரைன் அப்படிங்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்படி ப்ரூஷியன் அவங்க கைக்கு வந்துட்டு போச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் வந்துட்டு ஆல்ஃபன்ஸ் டாட்டட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? அடுத்து சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பாயிண்ட் வந்து முக்கியமானது. விவிலா ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொனவுன்சியேஷன் பார்த்துக்கோங்க. விவ்லா ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது இது வந்து என்னென்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான். இந்த விவ்லா ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சில் வந்துட்டு அவங்க அந்த நாட்டுப்பற்று, அந்த பேட்ரியாட்டிசத்தை காமிக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் விவ்லா ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை இங்கிலீஷில் வந்துட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னா லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா இதில் சில கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஹார்ட்டை சந்தோஷத்தால் நிரப்புறது தான் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தீபாவளியை சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு ஃபெஸ்டிவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னா ஜாய் ஆஃப் கிவிங். நம்ம சந்தோஷமாக ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் ஃபெஸ்டிவல் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃப்ளார்ஸ் அப்படிங்கிறது கலர்ஸ், பிரைட்னஸ் ஆஃப் கலர்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 நம்ம பார்த்துக்கோங்க. அடுத்து போஸ்டர்னா என்ன?
போஸ்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பப்ளிக் பிளேஸில் ஏதோ ஒன்று நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் இல்லைனா அட்வர்டைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடிய இந்த இடத்துல ப்ளே கார்டுன்னு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு போஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த போஸ்டர் அப்படிங்கிறது நோட்டீஸாகவும் இருக்கலாம், ஒரு ஆடாகவும் இருக்கலாம், இல்லை யாரையோ நம்ம ஒரு இதுக்காக இன்விடேஷன் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம். ஆல் இன் ஒன். ஓகே, நம்ம போஸ்டர் சாதாரணமாக நம்ம பார்ப்போம்ல, மூவிக்கு நம்ம இந்த மூவி வந்து இந்த தியேட்டரில் ஓடுதுன்னு பார்ப்போம். சில பேர் கல்யாணத்துக்கு போஸ்டர் ஓட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா இதையுமே நம்ம போஸ்டரில் வந்துட்டு தெரிவிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக வந்துட்டு இது கிராமரில் போயிடும். சிங்குலர் ப்ளூரல் பார்த்துக்கோங்க. லீஃப் லீவ்ஸ், லாரி லாரிஸ், பேட் பேட்ஸ், கிளாக் கிளாக்ஸ். ஸோ வித்தியாசமாக இருக்கக்கூடியது எதுவுமே இல்லை. நைஃப் நைஃப்ஸ், அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. அடுத்து லோஃப் லோப்ஸுங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாகவே கிராமரில் வந்துடும். அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரோஸ் 7 வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிடலாம். தேங்க்யூ.